This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. பெரும்பாலான இடங்களில் தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னா புள்ளிவரம் சொல்லுது. இந்தியா கூட்டணி அதில் பாதி அளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஸ்லே இல்லையா அதிமுக? ரேஸில் அதிமுக இருக்கு சார். ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? அது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எனக்கு என்னமோ இதில் உடன்பாடு இல்லை. ஏராளமான கருத்து கணிப்புகள் பல நேரங்களில் பொய்த்து போயிருக்கின்றன. இது மீடியாக்கள் எல்லாம் ஒரு சாதகமாக, பிஜேபிக்கு சாதகமாக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறார்கள். அது ஏன் என்று புரியவில்லை. அது தேர்தலுக்கு பிறகு எதுவும் நடந்து விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே வெளியிட்ட அந்த போலிங் ரேட் அதிலேயே கூட 5.75% அதிகமாக ஏற்கனவே சொன்னார்கள். அது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதை போல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் தொலைந்து போய் இருக்கின்றன. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது செய்தி. அது என்னானது என்றே தெரியவில்லை. அது என்னானது, அது கண்டுபிடிக்கப்பட்டதா, மீண்டும் எடுக்கப்பட்டு விட்டதா என்றே தெரியவில்லை. இப்படியெல்லாம் இருக்கின்றது. இது தவிர ஒரு சரியான போட்டி, நியாயமான போட்டி இந்த தேர்தலில் நடக்கவில்லை. ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருந்தது. அது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் 2027 டிசம்பர் வரை தன்னுடைய பதவிக்காலம் இருந்தும் ஒரு தேர்தல் கமிஷனர் தன்னுடைய பதவியை திடீரென்று ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். அது ஏன் போனார், எதற்காக போனார் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. அருண் கோயிலுடைய ராஜினாமாவுக்கான காரணங்கள் இதுவரை புரியவில்லை. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு கான்ஸ்டியூஷனையே திருத்தி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பதிலாக இவர்கள் கேபினட்டிலிருந்து ஒரு அமைச்சரை நியமித்து அது அவர்களுக்கு தகுந்தார் போல அந்த தேர்தல் கமிஷனர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதிமுக தரப்புல எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு, கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்த பிறகு இந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் நடந்த சமயத்திலேயே இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரதமருடைய பிரச்சாரம் குறித்தும் பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் குறித்தும் விமர்சனம் வச்சாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் புகார்லாம் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் யாரும் பேசவே இல்லையே? இல்லை, அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநில கட்சி. எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எண்ண ஓட்டம் இருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் மத்தியில் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களைத்தான் இவர்கள் இருவரும் கடைபிடிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், கர்நாடகாவில் நிச்சயமாக அதிமுக அங்கு வரப்போவதில்லை. கர்நாடகாவில் அவர்கள்தான் ஒன்று காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும். எனவே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாத இந்த இரண்டு கட்சிகளும் கர்நாடகாவில் தான் அரசியல் பண்ண நினைத்து நம்மை பழிவாங்குகிறார்கள். எனவே நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு நாம் இந்த இரண்டு கட்சியிலும் தள்ளியே இருக்க வேண்டும், இவர்களை தள்ளியே வைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கொள்கை. காங்கிரசுடைய கசப்புக்கு அதிமுக கிட்ட மருந்து இருக்கு அப்படின்லாம் திரு வைகை செல்வன் பேசினாரு. அப்புறம் காங்கிரஸும் உங்க பக்கம் வரலைன்னு சொன்ன உடனே பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே தட்டில் வச்சுட்டீங்க. காங்கிரஸ் எங்க தரப்பு நாங்க எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. காங்கிரஸ் கட்சி எப்படி எங்களிடம் வரும்? வரவே வராது. அதற்கான வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சுதானே அழைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு சிறிய அரசியல் விளையாட்டுகளாக இருக்க முடியுமே தவிர காங்கிரஸ் கண்டிப்பாக அந்த கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் காங்கிரஸை எதிர்பார்க்கவும் இல்லை, காங்கிரஸோடு சேர வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கூட நாங்கள் விமர்சனம் வைத்தோமே, காமன் மேனிஃபெஸ்டோ இல்லை என்று எங்கள் தலைவர்கள் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியில் எல்லோருமாக சேர்ந்து ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ வேண்டும், அது இல்லை. பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யார் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை. ஏன் அது உங்களுக்குள் அந்த விமர்சனம் இல்லை என்றால் கேரளாவில் காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியவே எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அதே கம்யூனிஸ்ட் கட்சி ரேபரேலியில் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறது.
நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சி வருமானால் முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் நியாயம் வழங்குவோம் என்று ராகுல் காந்தி சொன்னார். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று நம்முடைய மம்தா பானர்ஜி சொல்கிறார். இப்படி தேர்தலுக்கு முன்பே அவர்கள் கூட்டணியில் இப்படி மாறி மாறி சொல்கிறார்கள். அந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை நம்முடைய பிஜேபி வீழ்த்தி காங்கிரஸ் தலைமையிலே ஒரு ஆட்சி அமையுமானால் அதற்கு பிறகு இவர்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் வைத்து ஒரு அரசு நடத்த முடியுமா என்றெல்லாம் கூட நாங்கள் கேள்விகளை வைத்திருக்கிறோம். இல்ல முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களால் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு புள்ளியில இணைஞ்சுதான் இருக்கிறாங்க, ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. உங்களை காங்கிரஸ் சேர்த்துக்கல, நீங்க பாஜகவை சேர்த்துக்கல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து விடப்பட்டதாக தெரிகிறதே. நாங்கள் ஒன்றும் தனித்து விடல சார். என்னை கேட்டால் இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியிலிருந்து மிக தைரியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியில் வந்து அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது எங்களை விழுங்கி விட வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுகிறார்கள் நம்முடைய பிஜேபி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இடியை பயன்படுத்தி அவர்களுக்கு சுவீகாரம் செய்து கொண்டார்கள், அவர் கட்சியில் சேர்த்து கொண்டார்கள், ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினார். சுமார் 542 எம்எல்ஏக்களை 5000 கோடி ரூபாய் செலவு செய்து நம்முடைய உள்துறை அமைச்சர் விலைக்கு வாங்கினார் என்று ஒரு செய்திகள் எல்லாம் பத்திரிகையிலே வந்தன, நான் படித்தேன். நான் எதற்காக இவையெல்லாம் சொல்கிறேன், எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் கூட சாதாரணமாக 10 லட்சம் ரூபாய், ஒரு 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி எவ்வளவு விமர்சனங்கள் நீங்க பாஜக மேல வச்சாலும் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க பாஜக போய் சேர்றாங்க, அவங்கள மீண்டும் பாஜக தேர்தலை நிறுத்துது அப்படின்னாலும் வாக்களிக்க போறது மக்கள் தான். தேர்தல் ஜனநாயகத்தில் ஈடுபட்டு தானே பாஜக ஜெயிக்குது, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருது. எங்க தேர்தல் ஜனநாயகத்தில் பாஜக ஜெயிக்குது? பாஜக இதுல எப்படி ஆட்சியை பிடிச்ச? மராட்டியத்தில் தேர்தல் ஜனநாயகத்தில் ஜெயிச்ச ஆட்சியை பிடிச்சது எங்கெங்கே? எல்லா இடங்களிலும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தானே ஆட்சியை பிடிக்கிறார்கள். நீங்கள் அதற்கு பிறகுதான் பாஜக மக்களிடம் வருகிறது. முதலில் ஆட்சியை பிடித்து விட்டு அதற்கு பிறகுதானே பாஜக மக்களிடம் வருகிறது. நீங்க இதிலிருந்து இந்த பாஜக எப்படியாவது இந்த பிடியிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போது என்ன ஆனார்கள்? லாலு யாதவ் பாஜகவிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவர் பாஜகவை ஒதுக்கி தள்ளிவிட்டார். அவர் இவரோடு நம்முடைய அந்த முதலமைச்சர் பீகார் முதலமைச்சரோடு அவர் சேர்ந்து பிஜேபியோடு இணையவில்லை, அவர் தனியாக இருக்கிறார். லாலு யாதவனுடைய மனைவி, அவருடைய மகன், எல்லோரும் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? இவர்கள் மீது இடி என்ன பழி வாங்கி இருக்கிறது நீங்கள் பாருங்கள். டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா என்ன ஆனார்? தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா, அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? இதையெல்லாம் தெரிந்தும் இவ்வளவு அவர்களோடு சேர்ந்தால் தப்பிக்கலாம், சேராவிட்டால் சிறைச்சாலை தான் கிடைக்கும் என்று நன்றாக தெரிந்தும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீ என்ன வேண்டுமானாலும் செய், அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அதிமுகவினுடைய கூட்டணியை அவர்களை தள்ளிவிட்டு விட்டு அதிமுக மிக தனியாக சுதந்திரமாக அதிமுக கட்சி இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக 61% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றதும் இருக்கிறது. அதிமுக 25% வாக்குகள் வாங்கி தோற்ற நிலைமை இருக்கிறது. 30 ஆண்டுகள் அதிமுகவுக்கு மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது மிக எளிதான ஒன்று. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.